இவர்தான் அந்த சார். அதிமுகவுக்கு ஷாக் கொடுக்கும் திமுக. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் இப்போ வரைக்கும் பரபரப்பாக அரசியல் ரீதியாக பேசப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. இருந்தாலும் இந்த வழக்கில் விசாரணை சரியாக நடக்கல அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு வராங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் வெளியான விவகாரம் தான். மாணவி புகார் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் வெளியாகியது தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இது வழக்கமான இந்த விசாரணை அப்படிங்கிறது தாமதமாக நடக்கிறது, சரியா நடக்கல அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து இந்த வழக்கை 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட குழு அமைத்து விசாரிக்க உத்தரவிட்டாங்க. அதன் அடிப்படையில் விசாரணை அப்படிங்கிறது தீவிரமாக நடைபெற்று வருது. இந்த எஃப்ஐஆர் வெளியானதுல மாணவி தெரிவித்த புகாரில் குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல இப்போ வரையிலும் பேச்சு பொருளாக இருக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விதான். பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் அப்போ செல்போன்ல யாரோ ஒருத்தர்கிட்ட பேசினாரு. பேசும்போது அந்த சாருன்னு சொல்லி பேசினாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அந்த சார் அழைக்கும் போது தன்னையும் போக வேண்டும் அப்படின்னு மிரட்டினார் அப்படின்னு அந்த மாணவி அந்த கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த எஃப்ஐஆர்ல பதிவான விஷயங்கள்லாம் வெளியாக இருக்கிறது. அதை அடிப்படையாக வைத்துதான் யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக எதிர்க்கட்சிகள் எழுப்பிட்டு வராங்க. ஆனா அப்பவே காவல்துறை தரப்புல இது குறித்து விளக்கம் அளிக்கும் போது செல்போன்லாம் பேசல, அதாவது செல்போன் பேசியிருக்காரு, ஆனா அவருடைய செல்போன் பிளைட் மோட்ல இருந்திருக்கு, அந்த பெண்ணை மிரட்டுறதுக்காக அந்த மாதிரி சாரு சொல்லி பேசியிருக்காரு காவல்துறை தரப்புல விளக்கம் கொடுத்தாலும் கூட யார் அந்த சார் அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகள் பிரதானமாக எழுப்பி வரக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. இப்போ இது தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலுரையும் வழங்கினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசும்போது அதிமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். உங்களுடைய ஏதாவது ஆதாரம் இருந்தா தயவுசெய்து புலனாய்வு அமைப்பு கிட்ட கொடுங்க, தேவையில்லாம இதை மலிவான அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். அதோட கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி விவகாரம் பற்றியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டு 100 சார் யார் என்பதை எங்களால் கண்டறிய முடியும், அந்த மாதிரி கேள்வி எங்களாலும் கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அதோட பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாக இருக்கக்கூடிய சதீஷுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக அதிமுகவை சேர்ந்த சுதாகர் என்பவர் போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை அடுத்து சுதாகர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. இந்த விவகாரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவையில் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. இந்நிலையில தான் யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கின் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்த அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட சுதாகர் தான் அந்த சார் அப்படின்னு திமுகவை சேர்ந்தவங்களாம் நோட்டீஸ் அடிச்சு பொதுமக்கள் கிட்ட அதை பல்வேறு இடங்கள்ல கொடுத்துட்டு வராங்க. இப்ப யார் அந்த சார் அப்படின்னும் போது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட சுதாகர் தான் அந்த சார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியோடு அவர் இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை அச்சிட்டு அதை அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டு இவர் தான் அந்த சார், அதிமுகவில் இருந்தார் அவர் தான் அந்த சார். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அதிமுக நீக்கி இருக்காங்க. அது வரைக்கும் அவர் அதிமுக தான் இருந்திருக்காரு, வட்ட செயலாளராக இருந்திருக்காரு குறிப்பிட்ட பகுதியில். அவர் தான் அந்த சார் அப்படின்னு திமுக நோட்டீஸ் போட்டு மக்கள் கிட்ட பல்வேறு இடங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த யார் அந்த சார் அப்படின்ற வகையிலையும் சரி, இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் இருந்தாலும் சரி, பொதுவாக திமுக அதிமுக மேல குற்றம் சாட்டுறது, அதிமுக திமுக மேல குற்றம் சாட்டுறது, இப்படின்னு மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிட்டு வரக்கூடிய நிகழ்வு தான் நம்மளால பார்க்க முடியுது. எது எப்படி இருந்தாலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அவருக்கு உடந்தையாக இருந்தவர்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அரசியல் பின்புலம் கொண்டவராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை மற்றவர்கள் ஏற்படுத்தும். அது எல்லாருக்கும் ஒரு பாடமாக அமையும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் இருக்கிறது.